நம்ம சேனலில் ஒரு குட்டி விளாக் ஒன்று பார்க்கலாமா? போய் பார்ப்போம். நானும் பிரேமும் ஒரு கம்பெனி விஷயமா ஒரு பெங்களூர் வர போயிருந்தோமா. டக்குன்னு என்னடா அது ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோயில் மாதிரிக்கே தெரியுது என்ன பார்த்தோம். சரி வாடா உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வாடா போய் பார்த்துருவோன்னு உள்ளே போயாச்சு. அப்படியே உள்ளே போகலான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சா. சரி அப்படியே பக்கத்தில் என்னடா அது போர்டில் என்னமோ எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோமா. என்னடா அது சரி வா உள்ளடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்காண்டி போனோமா. என்ட்ரன்ஸில் என்னடா வெள்ளை கலரில் ஏதோ கோயில் மாதிரி இருக்கே. சரி தம்பி வாடா உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி உள்ளே போனோம். அந்த சைடில் பார்க்கும்போதே அப்படியே ஒரு ராஜா தோற்றமாக்கியே தோடுச்சு. சரி அப்படியே வாடா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கோயில் இங்கேருந்து அப்படியே லாங்கிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே டாப் வியூவில் செம்ம. இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பெங்களூருக்கும் ஒசூருக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் இடையில இருக்குது. அது குந்தர் கேட் என்ற ஸ்டாப்பு. அதில் இந்த கோயிலோட பெயர் வெள்ளை மார்பு ஜெயின் கோயில். இந்த கோயில் முழுவதும் வெள்ளை மார்பு கற்களால் கட்டப்பட்டது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். சரி அப்படியே உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் சொல்லி அப்படியே உள்ள போனோமா. அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா அப்படியே செம்ம மாசாகவும் இருக்கு. சரி சைடில் அப்படியே போய் அப்படியே பார்த்து அந்த மேல் ஆங்கிளையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே எல்லாமே ஒயிட் கலர்லேயே அந்த மார்பிள்ஸ் கல்லாவே கட்டியிருக்காங்க. ஃபுல்லாமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இருக்கிற இடத்த அவ்வளோ நீட்டாக சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு குப்பை எதுவும் இல்லாமல் அப்படியே நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. வாத்துக்கு அதோட நடை தான் அழகு. அப்படியே கொஞ்சம் டாப் ஆங்கிளில் காமிச்சிருவோம்னு சொல்லி சரி உள்ளே போகலான்னு காமிச்சோம். பார்த்தா உள்ளே அலோடே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அப்படியே சும்மா என்னைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே எடுத்துடுறான்னு சொல்லி பிரேமாக ஃபோட்டோ அப்படியே கவர் பண்ணிடுறா மறந்துடாரா அப்படின்னு இல்லை. இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உள்ள ஒன்று இருக்குது. அது என்ன பண்ண நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒரு கோயிலுக்குள்ளே பார்த்தா செம்மையாக இருக்கும். உள்ளே பார்த்தா ஆனால் எந்த கோயிலுக்கு உள்ளே போனாலும் கேமரா ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு அளவு இல்லை. அதனால் வெளியிலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. உள்ளே போய் பாருங்கள். ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த கோயிலோட அழகே இந்த என்ட்ரன்ஸில் அப்படியே பார்த்தோன்னா அந்த டாப் வியூவில் எடுக்கிறதே செம்மையாக இருக்குது. நம்மள்கிட்டலாம் ட்ரோன்லாம் இல்லை. அதனால் சும்மா ஒரு செல்லு மூலியமாகவே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது எப்படின்னா நல்லா அப்படி நீட்டாக க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. ஆனால் இது யாரும் எனக்கு என்ன பேருன்னு தெரியாது. கமெண்ட்லேருந்து எனக்கு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பில்டாப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் கை கோர்த்து நடக்கக்கூடாது. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் கை கோர்த்து உட்கார்ந்து இருக்கவும் கூடாது. இந்த கோயிலோட விதி இது. ரொம்ப பிரம்மாண்டமும் இல்லாமல் சிம்பிளாக அப்படி வந்தாலும் சாதுவாக அப்படி நின்று நீட்டாக பார்த்து ரசிக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டம்லாம் இல்லை, கொஞ்சம் சாதுவாக சிம்பிளாக பார்த்து ரசிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சோண்டு அந்த கோயில் அங்கிட்டு இருக்குது. இது மட்டும்தான் பார்க்குறதுக்கு இருக்குது. அதுலேயும் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிறதுனால அவ்வளோவா உங்களுக்கு காமிக்கவும் முடியல, இதுவும் பண்ண முடியல. ஆனால் பார்க்குறதுக்கு எது பார்க்குற அந்த கோயில் செம்மையாக இருக்குது. சரி வாடா பிரேமு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கோயில். பார்த்துட்டு இதில் இருக்கிறது தான் அந்த பிரம்மாண்டமே. இதில் அழகே அதோட இதுதான். அப்படியே ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம்னு சொல்லி நானும் பிரேமும் வாடா போகண்டான்னு கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம விளாக முடிச்சுக்கிடுவோம்.